இந்த நடுக்குவாதம் நரம்பு தளர்ச்சின்னு சொல்றாங்களே, அது போக்க முடியுமா? நீங்க யாருக்கிட்ட போனாலும் சும்மா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு சிடி ஸ்கேன் எடு, ஒரு எம்ஆர்ஐ எடு, இந்த மருந்து போட்டுக்கோங்க, பெயின் கில்லரை போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிளட் கட்டியா இருக்கு, இந்த தின்னிங் டேப்லெட்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு மசில்ஸ் ஸ்பாசமா இருக்கு, நீங்க போய் இந்த பிசியோதெரபி பண்ணிக்கோங்க, இத்தனை செஷன் பண்ணிக்கோங்க, எல்லாமே சொல்லதான் செய்வாங்க. உடனே என்ன பண்ணீங்க, ஒரு 3 மாசம் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு 3 மாசம் இன்னொரு டாக்டர் போவீங்க. உடனே அந்த சார் சரி இல்லையா, நம்ம பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் யாருன்னு அவரை பார்க்க போவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவீங்க, ஆயுர்வேதத்துக்கு போவீங்க. ஆயுர்வேதத்தில் போய் நான் தங்கி ஒரு 10 நாள் 15 நாள் சிகிச்சை பார்க்கறேன்னு போவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மசாஜ் போவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிசியோதெரபி போவீங்க. அப்புறமா அந்த சூரணம் சாப்பிடுவீங்க, இந்த சூரணம் சாப்பிடுவீங்க. அதனால பல விதமான சைடு எஃபெக்ட் வரும். மலத்தை இறக்கிறதுக்கு இந்த சூரணம் சாப்பிடுறேன், என் பிபிக்காக இந்த சூரணம் சாப்பிடுறேன், இந்த மருந்து சாப்பிடுறேன், எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுறேன் சார். நான் எல்லாம் சரிதான், ஆனா உங்களுக்கு கியூர் ஆகுமா? இதுவரை நீங்க பார்த்த ஆள யாராவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க? ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு பாதிக்கப்பட்டது நரம்புல, புரிஞ்சுக்கோங்க. மூளைக்கும் நம்மளோட முதுகுத்தண்டு வரத்துக்கும் இணைப்பு இருக்கு. அந்த இணைப்புல உங்களுக்கு பிரச்சனை. அது எந்த மருந்து சரி பண்ணுமா, எந்த கஷாயம் சரி பண்ணுமா, இந்த சூரணமும் சரி பண்ணுமா, எந்த வித காய்கறி தான் சரி பண்ணுமா?